தேவன் உலகை அக்கினியால் நியாயம் தீர்க்கும்போது மனுக்குலத்திற்கு எவ்வாறு ரட்சிப்பின் வழியை திறப்பார்? இன்று 2 நியாய தீர்ப்புகளும் பாஸ்காவும் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை ஒன்றாக படிக்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்வோம். இந்த ரட்சிப்பின் பாதையை வேதாகமத்தின் வாயிலாக உறுதி செய்து அதன்படி நாம் அனைவரும் விசுவாசமாய் நடப்போமாக. 2 நியாய தீர்ப்புகள் என்பது தேவன் முதலாவதாக உலகை ஜலத்தால் நியாயந்தீர்த்த நோவாவின் ஜலப்பிரளயத்தையும், இரண்டாவதாக கடைசி நாட்களில் உலகை மீண்டும் அக்கினியால் நியாயந்தீர்க்கப் போவதையும் குறிக்கிறது. நீங்கள் அனைவருமே வேதாகமத்தில் உள்ள இந்த சத்தியங்களை அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். ஏன் உலகம் நியாயந்தீர்க்கப்படும்? தேவன் உலகை நியாயந்தீர்த்த காலங்களை கருத்தில் கொள்வோம். நோவாவின் நாட்கள், சோதோம் கொமோராவின் நாட்கள் மற்றும் கடைசி நாட்கள். இந்த எல்லா காலங்களிலும் பொதுவானது என்ன? இந்த ஒவ்வொரு காலங்களிலும் ஜனங்கள் கலகக்காரராய், தேவனை விட்டு விலகி, பொல்லாதவர்களாய், துன்மார்க்கராகவும் இருந்தனர். அந்நாட்களில் இவ்வகையான சமூக நிகழ்வு இருந்தது. நோவாவின் நாட்களிலும் சோதோம் கொமோராவின் நாட்களிலும் கடைசி நாட்கள் வரைக்கும் நம்முடைய சத்ருவாகிய பிசாசானவன் ஜனங்களை தேவனை விட்டு பிரிக்க பொல்லாத தந்திரங்களை கையாளுகிறான் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும்படி நான் ஜெபம் செய்கிறேன். 2 நியாய தீர்ப்புகளும் பஸ்காவும் என்ற உபதேச தலைப்பின் கீழ் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு சென்று தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் சுவிசேஷ பாதையில் நடக்கும்போது தொடர்ந்து உலகத்தால் பாதிக்கப்படுகிறோம். நம்மை சுற்றியுள்ளோரின் சிந்தனை, வாழ்க்கை முறை, சமூக பழக்க வழக்கங்கள் போன்ற நம் சூழலினால் மிக எளிதாக மூழ்கி அதற்கேற்ப பழகிக் கொள்கிறோம். நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்ற தேவன் தொடர்ந்து கிரியை செய்து வருகிறார். நீங்கள் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அவர் நமக்கான சித்தமும் வாஞ்சையும் கொண்டிருக்கிறார். இதற்கு மத்தியில் நாம் அடிக்கடி உலகத்தால் பாதிக்கப்படுகிறோம். ஆனாலும் நம்மால் அதை விசுவாசத்தினால் ஜெயங்கொள்ள முடியும். ஆனால் நம்மிடம் விசுவாசம் இல்லை என்றால் என்னாகும்? நம் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கு செல்லும்? நம் இருதயம் எங்கு இழுத்து செல்லப்படும்? தவிர்க்க முடியாமல் உலகை பார்த்து எல்லோரும் இப்படித்தான் செய்கிறார்கள் என்று சிந்தித்து விடுவோம். அப்போது தேவன் விரும்புகிற வாழ்க்கையை, அதாவது மீண்டும் பிறந்தவர்களாக வாழ்வது கடினமாகிவிடும். நம்முடைய விசுவாசத்தினால் உலக செல்வத்திற்கு எதிராக நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் விசுவாசமானது நம் வாழ்வின் இலக்கை தேவனுடைய ராஜ்யத்தின் மீது வைக்கிறதல்லவா? நாம் தொடர்ந்து பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நாம் இதுவரை பார்த்திராத காரியங்களில் விசுவாசத்தை கொண்டிருப்பது எளிதான காரியமா? முழு உலகமும் தண்ணீரால் மூழ்கியிருக்கும் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். இது இன்று வரை நாம் யாரும் கண்டிராத ஒரு காட்சியாகும். நோவாவின் காலத்தில் உலகம் வெள்ளத்தால் மூழ்கியது. இதை கற்பனை செய்ய முடிகிறதா? அக்காலத்தில் அது கற்பனைக்கும் அப்பாற்பட்ட காரியமாக இருந்தது. எனவேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இவற்றை இன்னும் காணாதவைகள் என்கிறது. அதுபோலவே எதிர்காலத்தில் தேவன் உலகை அக்கினியால் முழுவதுமாக நியாயந்தீர்க்கும் நிகழ்வும் கூட நம் கண்டிராத ஒன்றாகும். முழு உலகமும் அக்கினியால் சூழப்படும். இது கற்பனை செய்ய முடியாத காட்சியல்லவா? இருப்பினும் நோவா விசுவாசித்தார் என வேதாகமம் சொல்கிறது. அவர் விசுவாசித்து எதை ஆயத்தம் செய்தார்? தேவன் கட்டளையிட்டபடியே அவர் பேழையை ஆயத்தம் செய்தார்.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 창세기 6장 9절의 말씀 함께 보겠습니다. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 그가 세 아들을 낳았으니 நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். 온 땅이 உலகின் நிலை என்னவாக இருந்தது? 하나님 앞에 어떠했다고? பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 뭐 ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகளை பொறுத்தவரை உலகம் முழுவதும் மிகவும் பொல்லாததாக மாறியிருந்தது. 참 12ஆம் வசனத்தை பார்ப்போம். 이런 어떤 입장이 되니까 12절에요. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். 폐기하였습니다. 하나님이 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். 멸하리라. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்ப்பூசு. 이렇게 말씀 இந்த வார்த்தைகளை கொண்டு பேழையை ஆயத்தம் செய்யும்படி தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டு சுத்தமான மற்றும் அசுத்தமான மிருகங்களை வேறுபடுத்தி ஒவ்வொரு வகையிலும் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடியும் உள்ளே கொண்டு வரும்படி சொன்னார். 으로 드릴 수 있도록끔 이렇게 이제 하나님께서 다 명하셨던 것이죠. நாம் தொடர்ந்து 21ஆம் வசனத்தை பார்ப்போம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். 노아가 그와 같이 하되 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் உலகை எப்படி ஜலத்தால் நியாயம் தீர்ப்பார் என கற்பனை செய்ய முடியாத சூழலிலும் தேவன் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் நோவா விசுவாசத்துடனே செய்தார். 그래서 명하신 바를 그대로 준행했습니다. 마치 오늘날 이 சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற தேவனுடைய கட்டளைக்கு இன்று நாம் கீழ்ப்படிவதைப் போன்றுதான் இதுவும். இன்று நாம் பொல்லாத விபச்சாரமுள்ள தலைமுறையில் வாழ்கிறோம். இருப்பினும் இப்படிப்பட்ட உலகத்தின் மத்தியிலும் தேவன் தம் அன்பு பிள்ளைகளை ரட்சிக்க கிரியை செய்கிறார். 구원하기 위해서 하나님께서 தேவன் உலகை ஜலத்தால் நியாயம் தீர்க்கும் முன் பேழையை ஆயத்தம் செய்தது போல இந்த கடைசி நாட்களில் எல்லா ஜனங்களும் பிரவேசிக்க அவர் சீயோனை ஆயத்தம் செய்துள்ளார். மேலும் இதை உலகம் முழுவதும் அனைவருக்கும் அறிவிப்பதற்கான விலையேற பெற்ற கடமை பணியை நம்மிடம் ஒப்படைத்துள்ளார் அல்லவா? 우리에게 귀한 또 복음의 사명까지 허락하지 않았습니까? இன்றைய உபதேசத்திலிருந்து நீங்கள் அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நோவா தன் கண்களால் அப்படிப்பட்ட காரியங்களை காணாத போதிலும் தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து தேவனுடைய வழிகாட்டுதலின்படியே யாவற்றையும் செய்தார். 앞으로 불러서 온 세상을 அதுபோலவே உலகம் முழுவதும் அக்கினியால் வரப்போகிற நியாய தீர்ப்பும் நாம் பார்த்திராத ஒரு நிகழ்வாகும். 그러나 노아처럼 அதனால்தான் நோவாவைப் போல நாமும் இக்காலத்தில் நம் ரட்சிப்புக்காக ஆயத்தம் செய்ய வேண்டும். 시온으로 못 எல்லா ஜனங்களும் சீயோனுக்கு திரும்பும்படி அவர்களை வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும். 오늘 제목이 இன்றைய உபதேசத்தில் தலைப்பு 2 நியாய தீர்ப்பும் பாஸ்காவும் என்பதாகும். இந்த 2 நியாய தீர்ப்புகளின் சூழ்நிலைகளும் மிகவும் ஒத்திருப்பதை காண முடியும். 베드로서 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். மூன்றாம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இது நோவாவின் காலத்தை பற்றிய விளக்கமாகும். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே தேவன் உலகத்தை ஜலத்தினால் நியாயம் தீர்த்தபோது கொடுத்த வார்த்தை அவருடைய வார்த்தையாக இருந்தது. மேலும் இந்த உலகத்தை அக்கினியால் நியாயம் தீர்க்கப் போவதாக அவர் அறிவித்ததும் அவருடைய வார்த்தையினாலே இருக்கிறது. அவை என்ன? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு எப்படிப்பட்ட ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள்? தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. 과 멸망의 날까지 하나님께서 보존하고 계신다고 했습니다. இறுதியாக நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே இவ்வுலகத்தின் தேவபக்தி இல்லாத ஜனங்கள் அனைவரும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள். எனவே அவர்களுடைய கிரியைகளையோ வாழ்க்கை முறையையோ நாம் பின்பற்றுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை.
உலகிலுள்ள அனைவருமே அதுபோன்று செய்வதால் அது பரவாயில்லை என்று நாம் சொல்லக்கூடாது. எல்லாவற்றிற்குமான நமது தரநிலை எப்போதும் தேவனாக இருக்க வேண்டும். தேவன் இதை எவ்வாறு பார்க்கிறார் என நாம் எப்போதும் கேட்க வேண்டும். அப்போதுதான் சரியான விசுவாசத்தால் முடிவு வரை விசுவாசத்துடனே இருந்து நோவா பெற்ற இரட்சிப்பில் நாமும் பங்கு பெற முடியும். தொடர்ந்து 9ஆம் வசனத்தை பார்ப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் அவர் எப்படி இருக்கிறார்? நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அவர் விரும்பும் சரியான விசுவாச தரத்தில் நாம் உறுதியாய் நிற்கவும், உலகை ஜெயம் கொள்ளவும், நம் பலவீனங்களை மேற்கொள்ளவும், சாத்தானின் சோதனைகள், வஞ்சகங்கள் அனைத்திலும் எப்போதும் வெற்றியுடனே உறுதியாய் நிற்க வேண்டும் என்று தேவன் காத்திருக்கிறார். 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் இங்கே நீங்கள் காண்பது போல தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வலியுறுத்துகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். நோவா, சோதோம் குமோரவின் காலங்களில் என்ன நடந்தது என்பதை இந்த வேதாகமத்தின் பகுதிகள் நமக்கு காண்பிக்கின்றன. ஜனங்கள் தேவ பக்தியான நடத்தையில் உணர்வற்றவர்களாகி தேவ பக்தியை விட்டு விலகியதால் தேவன் அவர்களை தொடர்ந்து நியாயத்தீர்ப்பால் நடத்தினார். 12ஆம் வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் நமது மாம்ச சரீரம் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அன்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? பூதங்கள் எப்படி உருகிப்போம், வானங்கள் எப்படி அக்கினியால் அழிக்கப்படும் என்று நீங்கள் கேட்கலாம். தேவன் நோவாவிடம் பேழையை உண்டாக்கி அதில் பிரவேசி என்று கட்டளையிட்ட போதும் ஜனங்கள் பூமியை மூழ்கடிக்க போதுமான தண்ணீர் எங்கிருந்து வரும் என சிந்தித்தார்கள். அது ஒரு கற்பனை செய்ய முடியாத காட்சியாகும். இருப்பினும் அது தேவனுடைய வார்த்தை என்பதால் நோவா விசுவாசித்து தனக்கு கட்டளையிட்டபடியே யாவற்றையும் செய்தார். அதுபோலவே தேவன் உலகை அக்கினியால் நியாயம் தீர்ப்பார் என விசுவாசித்து அவர் கட்டளையிட்டபடியே நாம் சீயோனில் பிரவேசிக்க வேண்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தறியாமல் இந்த தலைமுறையின் வழிகளை கற்றுக்கொள்ளாமலும் இருங்கள். இந்த போதனைகளின்படி நமது விசுவாச பயணமானது தேவபக்தியிலும் பரிசுத்தத்திலும் அமைய வேண்டும் என நம்புகிறேன். நாம் தொடர்ந்து 13ஆம் வசனத்தை பார்ப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்படியானால் இந்த பணியில் இன்னும் அதிக முயற்சியோடு நாம் உழைக்க வேண்டும் அல்லவா? முடிவிலே தேவன் உலகை அக்கினியால் தீர்ப்பதற்கு முன் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியை விரைவாக அறிவிக்க தேவன் நமக்கு கட்டளையிட்டார். இதுவே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நற்செய்தியாகும். ஏனெனில் நிச்சயமாக அந்த நேரம் வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றை என்பதில் கருத்தில் கொண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவற்றுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே இதன் கட்டளையாகும். மேலும் சகல தேசங்களுக்கும் இதை அறிவிக்கும்படி கட்டளையிட்டார்.
நோவாவின் காலத்தில் தேவன் உலகத்தை ஜலத்தால் நியாயந்தீர்க்கும் முன் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். 모든 생명체는 ஆனாலும் அவர்கள் கலகராய் வாழ்ந்ததால் தேவனுடைய வார்த்தைகளை பரியாசம் பண்ணி நிந்தித்தார்கள். 하나님께서 말씀하신 것을 조롱하고 비웃고 எசேக்கியாவின் காலத்திலும் தேவனுடைய வார்த்தையை பரியாசம் பண்ணி இகழ்ந்தார்கள். இக்காலத்திலும் அவர்கள் தொடர்ந்து பரியாசம் பண்ணி ஏளனம் செய்கிறார்கள். 하나님께 தேவன் தரும் எந்த அறிவுரைக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் அவர்கள் செவி கொடுக்க மறுக்கிறார்கள். 대해서는 ஆனால் மரணம் அவர்கள் கண்முன்னே நிற்கும்போது அவர்கள் உணர்வடைந்து நான் பேழைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தபோது அவர்களால் செல்ல முடிந்ததா? 방주로 가야지 갈 수 있습니까? அது சாத்தியமற்றது. 못 됩니다. 그래서 அதனால்தான் அநேக சீயோன் குடும்ப உறுப்பினர்கள் இந்த செய்தியை கேளாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் இருதயத்தோடு இப்போது வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் அல்லவா? 이 마음을 가지고 지금 나가고 있는 것 아니겠습니까? தேவன் உலகத்தை அக்கினியால் நியாயம் தீர்க்கும்போது நம்மை விடுவிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 이사야 43장 열어보도록 합시다. இது விலையேற பெற்ற மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியாகும். 소식입니다. ஏசாயா 43 முதலாம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். 내가 너를 구속하였고 내가 너를 지명하여 불렀나니 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. 타지 아니할 것이요 불꽃이 너를 நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். 내가 사람을 주어 너를 바꾸며 பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். 대신하리라. 두려워 இன்றும் அவர் இந்த செய்தியை நமக்கு தொடர்ந்து வழங்குகிறார். 계속 지금 말씀을 주고 있습니다. தண்ணீரிலும் அக்கினியிலும் அவர் என்ன செய்வதாக சொல்கிறார்? 어떻게 하신다고요? நம்முடனே இருந்து எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதாக வாக்களித்தார். 약속을 했습니다. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 시편 91편 7절의 말씀 보시면 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் என்னாகும்? அது உன்னை அணுகாது. 내게는 가까이 어떻게 한다고요? 못할 것이다 고 했습니다. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். 내가 எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 네 장막에 가까이 오지 못하리니라고 했습니다. வாதை நம்மை அணுகாதபடி தேவன் நமக்கு வாக்களித்தார் அல்லவா? 나가 주신다고 약속이 계시지 않습니까? சீயோனின் பிள்ளைகளை தேவன் எப்படி பாதுகாப்பார் என அறிவித்ததை நாம் ஆராய்வோம். 그들을 어떻게 대하신다고 하셨는지 ஜலத்தினால் நியாயத்தீர்ப்பும் அக்கினியினால் நியாயத்தீர்ப்பும் மனிதகுலம் இதுவரை கண்டிராத நிகழ்வுகளாகும். 한 번도 보지 못한 일들입니다. இருப்பினும் இந்த நிகழ்வுகள் தேவனுடைய வார்த்தையின்படி துல்லியமாக நடத்தப்படும். எனவே நாம் ஆயத்தமாகும்படி கட்டளையிடப்பட்டுள்ளோம். 물 가운데서도 불 가운데서도 தண்ணீரிலிருந்தும் அக்கினியிலிருந்தும் நம்மை விடுவிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 보도록 하겠습니다. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். 합시다. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பாஸ்கா. 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர்.
நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வாசல்களின் நிலைக்கால்களின் 2 பக்கங்களிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் பூசும்படி தேவன் கட்டளையிட்டார். அவர் இரத்தத்தை காணும்போது என்ன செய்வார்? உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். 아니할 것이다 하고 했습니다. 자, இந்த வாக்குத்தத்தம் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் மட்டுமே நிறைவேறியதல்ல. 14ஆம் வசனத்தில் தேவன் என்ன சொல்கிறார்? அந்த நாள் உங்களுக்கு நினைவுகூறுதலான நாளாய் இருக்க கடவது. இது எந்த நாள்? அதுதான் பாஸ்கவகம். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். எனவே பஸ்கா என்பது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் உத்திரவாதமாக காணப்படுகிறது. 보증수표라고 볼 수가 있겠습니다. ஜலத்தாலோ அக்கினியாலோ நியாய தீர்ப்பு வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் தேவன் சீயோனின் பிள்ளைகளை பாதுகாப்பார் என்ற மாபெரும் வாக்குறுதி பாஸ்கவில் அடங்கியுள்ளது. எனவே நீங்கள் வெளிநாடு செல்லும்போது பாஸ்கவின் வரலாற்றை விரிவாக போதித்து அதை ஏன் ஆசரிக்க வேண்டும் என்பதை முழுமையாக விளக்கும்படி ஜெபம் செய்கிறேன். 하나님 또 알려주시고 왜 이 유월절을 지켜야 되는지에 대한 이유도 충분히 설명해 주시고 또 오셨으면 좋겠습니다. நோவா காணாதவைகளுக்காக ஆயத்தம் செய்தது போல் நாமும் காணாதவைகளுக்காக ஆயத்தம் செய்வதற்கு தேவன் பாஸ்கவை வழங்கியுள்ளார். அனைத்து மனுகுலமும் பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் சீயோனிற்கு திரும்ப அவர் வழியை ஆயத்தம் செய்கிறார். 모든 인류 인생들이 돌아올 수 있도록끔 길을 예비하고 있습니다. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் உங்களை கடந்து போவேன், அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று வாக்களித்தார். தேவன் எதன் மூலம் இப்போது இந்த வாக்குறுதியை வழங்குகிறார்? இது பாஸ்காவின் மூலமாக தேவன் நமக்கு அளிக்கும் வாக்குறுதி அல்லவா? அதனால்தான் சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் என்று எழுதப்பட்டுள்ளது. என்ன நடக்கும் என்று வேதாகமம் சொல்கிறது? அது உன்னை அணுகாது என்ற வாக்குறுதியானது இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? இந்த வாக்குறுதியை பெற அவர்கள் எதை கைக்கொள்ள வேண்டும்? 약속하신 것입니다. இது பாஸ்காவை ஆசரிப்பவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆகும். இன்று தேவனுடைய இந்த சத்திய வார்த்தைகளை நம் இருதயங்களில் ஆழமாக பதித்துக் கொள்ளுகையில் தேவன் உலகத்தை அக்கினியால் நியாயந்தீர்க்கும் நாளை பற்றிய சில விவரங்களை வேதாகமத்தின் மூலமாக உறுதி செய்வோம். 4장 9절 நாம் எரேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, அந்நாளிலே ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் என்னாகும்? மடிந்து போகும். அதாவது தைரியத்தை இழப்பார்கள். அந்த காட்சி மிகவும் திகிலூட்டுகிறதாகவும் அதிர்ச்சியூட்டுகிறதாகவும் இருப்பதால் அவர்கள் இருதயம் மடிந்து போகும் என்று வேதாகமம் சொல்கிறது. 실심할 것이며 ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்? திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 놀라게 될 것이다 하고 했습니다. மீதமுள்ள உக்கிரமான நியாய தீர்ப்பு நேரம் இதுபோன்ற காட்சிகளால் நிரப்பப்படும். 들로 채워지게 될 것입니다. இப்போது எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு செல்வோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5장 1절의 말씀 보시면 நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீடுகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். 이라도 찾으면 내가 이 성을 어떻게 한다고요? 사할 것이다. இந்த வார்த்தைகள் முன்பு கேட்ட வார்த்தைகள் போன்று இருக்கிறதல்லவா? வேதாகமத்தில் வேறு எங்கு இவ்வார்த்தைகளை கேட்டோம்? சோதோம் கொமோராவின் அழிவுக்கு முன்பு ஆபிரகாம் தேவனிடம் துன்மார்க்கரையும் நீதிமான்களையும் அழிப்பீர்களா என்று மன்றாடினார். பட்டணங்களை விட்டு வைக்க வேண்டிய நீதிமான்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து குறைத்துக் கொண்டே வந்தார். ஆனால் இறுதியில் சோதோம் கொமோராவில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான நீதிமான்களும் கண்டுபிடிக்கப்படாததால் இறுதியாக தேவன் தம்முடைய இறுதி நியாய தீர்ப்பை அக்கினியால் கொண்டு வந்தார். 하나님께서는 급기야는 이제 불러서 최종의 심판을 내리시게 된 것입니다. 여기도 지금 보니까 இங்கேயும் கூட தேவன் ஒரு மனுஷனை காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன் என்கிறார். 그만큼 உலகம் இன்னும் பொல்லாங்காய் வளர்ந்து தேவனுடைய நீதியிலிருந்து விலகி ஆவிக்குரிய ரீதியாக கடினமடைந்து வருகிறது. 그래서 멀어지게 되고 தேவனுடைய சபை வேதாகமத்தை மட்டுமே பின்பற்றி மிகவும் கடினமாக இருக்கிறது அல்லவா என்று சிலர் சொல்லலாம். 그렇게 எப்படி இதுபோன்று கடினமாக வாழ முடியும்? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது ஒருபோதும் கடினமல்ல.
அதுவே மிகவும் பாதுகாப்பான, ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் உறுதியான பாதையாகும். எனவே நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும். 그러한 삶을 또 영위할 수 있는 우리가 되어야 되겠습니다. நேரம் கிடைக்கும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், மல்கியா 4ஆம் அதிகாரம் மற்றும் செப்பனியா 1ஆம் அதிகாரத்தில் உள்ள காட்சிகளை பாருங்கள். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து 어떻게 하신다고요? தேவன் பூமியை பாழாக்குவார் என்பது அவர் கோபத்தின் அளவை காட்டுகிறது. 뒤집어 엎어버린다고 했습니다. இது வேதாகமத்தின்படி மென்மையான சொல்லால் வெளிப்பாட்டாலும் தேவனுடைய கோபத்தின் அளவை உணர ஒருவராலும் முடியாது. 이 지구를 그냥 하나님께서 தேவன் பூமியை அப்படியே விடுவதில்லை. அதன் அக்கிரமம் வானங்களை துளைப்பதால் அதை பாழாக்கி அழிப்பார் என்று சொல்லப்படுகிறது. 황무하게 하시고 뒤집어 엎어버리신다고 했습니다. அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கும், எல்லாருக்கும் அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சச் செடி வதங்கும். மனக்களிப்பாயிருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களிகூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும், வீணையின் களிப்பு நின்று போம். பாடலோடே திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். வெறுமையாய்ப்போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகளெல்லாம் அடைபட்டு கிடக்கும். திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி அவைகளுக்கு என்னாகும்? தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். நகரத்தில் மீதியாயிருப்பது அழிவே. வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அன்பர்களே, இந்த சூழலையும் சூழ்நிலையையும் கற்பனை செய்து பாருங்கள். இவற்றின் மத்தியில் சீயோனில் பாஸ்கா ஆசிரிப்போர் மேல் வாதைகள் கடந்து போகும்படி செய்து அவர்களை மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துவார் என்ற செய்தி எவ்வளவு அழகானதும் மற்றும் அற்புதமான செய்தி அல்லவா? இந்த செய்தியை நம் அண்டை வீட்டார், குடும்பத்தார், உறவினர் மற்றும் நம்மை சுற்றியுள்ள அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உலகிற்கு தீங்கான எதையும் கொடுக்கவில்லை. மனித குலத்திற்கு மிகப்பெரிய நன்மையையே வழங்குகிறோம். ஒருவருக்கு நல்லதை கொடுக்கும்போது நாம் தயங்கவோ அல்லது பயப்பட வேண்டுமா? நீங்கள் அவர்களிடம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், அது உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும், நீங்கள் அதை இன்னும் உணரவில்லை என்று சொல்வீர்கள். பிள்ளையின் பிறந்த நாளோ அல்லது பெற்றோரின் பிறந்த நாளோ ஒரு பரிசை ஆயத்தம் செய்யும்போது இதை திறந்து பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற எண்ணத்தில் தானே கொடுப்பீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட இருதயத்துடன் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இந்த பரிசை ஒவ்வொன்றாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் வழங்கும் செய்தியானது முழுமையான சந்தோஷத்தை வழங்குகிறது. அதனால்தான் வேதாகமத்தில் இதை நற்செய்தி, அதாவது சுவிசேஷம் என்று பதிவாகியுள்ளது அல்லவா? இதை நாம் எங்கும் பிரசங்கிப்போமாக. நாம் தான் தேவனுடைய சித்தத்தை அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். நோவாவின் காலத்தில் உலகம் ஜலத்தினால் நியாயத்தீர்க்கப்பட்டது போல கடைசி நாட்களில் தேவன் நிச்சயமாக நியாய தீர்ப்பு வழங்குவார். இது பயங்கரமான நிகழ்வுகள் மட்டுமல்ல, தேவனுடைய ரட்சிப்பின் வாக்குத்தத்தமும் உள்ளது. எனவே நாம் எல்லா ஆத்துமாக்களையும் பாஸ்காவின் ஜீவ சத்தியத்திற்குள் வழிநடத்துவோமாக.
அப்படிப்பட்ட இருதயத்தோடு ஜனங்களிடம் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 챙기십시오. 마지막 특별한 기회니까 이번 இதுதான் கடைசி விசேஷித்த வாய்ப்பு. எனவே ஜீவ பண்டிகையான பாஸ்காவில் எங்களுடன் பங்கு கொள்ளுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் பெறுங்கள் என்று சொல்வோம். 받아가십시오 하는 இப்படிப்பட்ட இருதயத்துடன் நாம் புதிய உடன்படிக்கையின் விலையேறப்பெற்ற சுவிசேஷத்தை உலக ஜனங்கள் யாவருக்கும் பிரசங்கிக்க வேண்டும். 반드시 돼야 되겠습니다. இந்த 2 நியாய தீர்ப்புகளும் நிச்சயம் நிறைவேறும் என தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்துள்ளார். உலக மக்கள் கவலையின்றி நடப்பதால் நாமும் அவர்களோடு அதே போக்கில் செல்லக்கூடாது. மாறாக தேவனுடைய போதனையின்படி இது பரிசுத்தமல்ல, இது தேவபக்தி அல்ல என்று தேவன் சொன்னால் நாம் அவற்றை நம்மிடமிருந்து விலக்கிவிட வேண்டும். நாம் தேவனுடைய போதனைகளை கற்று பின்பற்றுகிற சீயோனின் ஜனங்கள் அல்லவா? அப்படியானால் சீயோனில் காணப்படும் போதனைகள் என்ன? மேலும் இக்காலத்தில் தேவன் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று நம்மை நாமே கேட்டிட வேண்டும். எப்போதும் தேவனுடைய வழிகாட்டுதலை கவனித்து அதை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பொல்லாத விபசார சந்ததியிலும் தேவன் தம் ஜனங்களை பாதுகாப்புடனே நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துவார் என உறுதியாக நம்புகிறேன். எனவே நோவாவின் நாட்களிலும் சோதோம் கொமோராவின் காலத்திலும் ஜனங்கள் ஏன் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள், ஏன் இந்த கடைசி காலம் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கிறது என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இதை ஒருபோதும் மறவாதீர்கள். அப்படிப்பட்ட இடத்தில் ஜனங்கள் எப்போதும் தேவனுடைய போதனைகளுக்கு எதிராகவே அனைத்தையும் செய்தனர். 2 நியாய தீர்ப்புகளும் பாஸ்காவும் என்ற உபதேசம் மூலம் தேவன் இன்று நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், நோவாவின் காலத்தில் செய்தது போலவே இக்காலத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த வருட பாஸ்காவை நீங்கள் சந்தோஷமாக ஆசரிக்க இதை மனதில் கொள்ளும்படி நான் ஜெபம் செய்கிறேன். நீங்கள் மிகுந்த கிருபை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி. 마치겠습니다. 감사합니다.